பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கு அதன் நீர்பிடிப்பு பகுதியிலிருந்து வினாடிக்கு 13,500 கன அடி உபரி நீர் அதிகரித்து வருவதால் கடல் போல் காட்சியளிக்கிறது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் பார்த்தசாரதி வழங்க கேட்கலாம். பார்த்தசாரதி, விவரங்கள். பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கு அதன் நீர்பிடிப்பு பகுதிகளாக உள்ள பள்ளிப்பட்டு பகுதியில் நேற்று 15 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்ததால் அதிலிருந்து வரப்பெற்ற நீர் வேகமாக வந்து நிரம்பி வருகிறது. வினாடிக்கு 13,500 கன அடி நீர் உபரி நீராக வந்து சேர்வதால் ஒட்டுமொத்த பூண்டி அணையே கடல் போல் காட்சி தருகிறது. 35 அடி உயரம் கொண்ட இந்த பூண்டி அணையில் தற்போது 34 அடி நீர்மட்டம் பராமரிக்கப்பட்டு வருகிறது. பாதுகாப்பு கருதி தற்பொழுது கொசஸ்தலை ஆற்றில் வினாடிக்கு 9,500 கன அடி நீரை திறந்து விட்டுள்ளனர். தற்போதுள்ள சூழலில் நீர்மட்டம் கண்காணிக்கப்பட்டு வரும் நிலையில் நீர்வரத்து நீர்பிடிப்பு பகுதியிலிருந்து மழை குறைந்து வருகிறது. இதனால் படிப்படியாக நீர்மட்டத்தை குறைத்து இங்கு தேவையான நீரை சேமிக்க நடவடிக்கையை பொதுப்பணித்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அதே நேரத்தில் கொசஸ்தலை ஆற்று செல்லும் தண்ணீர் அதிக அளவு சென்று கொண்டிருப்பதால் இரு கரைகளிலும் உள்ள மக்களை பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பார்த்தசாரதி. ஈரப்பதம் கொண்ட நெல்மணிகளை கொள்முதல் செய்வது குறித்து ஆய்வு செய்யும் மத்திய குழுவில் 2 குழுவினரின் பயண திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பதத்தை 17%இலிருந்து 22% அதிகரிக்க விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்து தமிழ்நாடு அரசும் பரிந்துரைத்த நிலையில் ஆய்வு செய்ய 3 குழுவினரை மத்திய அரசு நியமித்தது. அதில் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டையில் ஆய்வு செய்ய இருந்த குழுவினரின் பயண திட்டம் திடீரென்று மாற்றம் செய்யப்பட்டது. அதன்படி தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டையில் ஆய்வு செய்ய இருந்த மத்திய குழுவினர் கோவை மற்றும் நாமக்கலில் செறிவூட்டப்பட்ட அரிசி ஆலையை ஆய்வு செய்கின்றனர். இந்நிலையில் மத்திய குழுவினர் அறிவித்தபடி வராதது பெரும் ஏமாற்றம் அளிப்பதாக தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நாங்கள் இங்கே வண்ணாரப்பேட்டையில் இன்னைக்கு காலைல 9 மணிக்கெல்லாம் வரதா எங்களுக்கு தகவல். இங்கே இருக்கிற விவசாயிகள் பூரா நாங்கள் ஒரு வைத்தறிச்சலோடு வந்து நிற்கிறோம். இதை காமிப்போம், ஏதாவது காலத்தில் நிவாரணம் கிடைக்கட்டும்னு. இன்னைக்குன்னு பார்த்தா இன்னைக்கு ரொம்ப வெயிலும் அடிக்குது. ஏன்னா இந்த மத்திய குழு அவங்களே எதுவும் எங்களுக்கு சிபாரிசு பண்ணி கிடைக்கிறது இல்லை. இது வரைக்கும் இன்னைக்கு வெயிலும் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து எடுத்தாலும் எங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கும். ஆனால் அந்த குழு இது வரைக்கும் வரவே இல்லை. ஆனால் மத்திய குழு இன்னைக்கு வராமல் போனதுங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை தருது. உடனடியாக காலத்தில் பார்த்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிவாரணம் நாங்கள் பிரீமியம் கட்டியிருக்கோங்க, கிராப் இன்சூரன்ஸ் கட்டியிருக்கோம், சாகுபடி பண்ணியிருக்கோம், 10 லட்சம் உற்பத்தியை கூட்டியிருக்கோம் இந்த வருஷம். அதுக்கான நன்மை எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மத்திய குழு சிபாரிசு பண்ணதை எதிர்பார்க்கிறோம். தமிழ்நாடு அம்மாப்பேட்டை ஒவ்வொரு பிளாக்குக்கும் இடத்த சொல்லி அந்த விவசாயி அங்கங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இப்போ திடீர்னு வந்து புரோகிராம வேற பக்கம் மாற்றும் போது பார்த்தா டெல்டா மாவட்டத்தை புறக்கணிச்சுட்டு 2 நாள் கழிச்சு நம்ம போனோம்னா இந்த நெல் பூரா காஞ்சி போயிடும். அப்போ இது வந்து ஈரப்பதம் நம்ம வந்து ஏற்றி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு செஞ்சு போடணுங்கிற ஒரு குறுகிய மனப்பான்மையோட சேர்றதுனால இப்போ எங்களுக்கு ஏமாற்று முகமா இருக்குது. இந்நிலையில் நெல்லின் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்ய செங்கல்பட்டு சென்ற மத்திய ஆய்வு குழுவை மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா வரவேற்றார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளும் மத்திய குழு ஆயப்பாக்கம், வெள்ளப்பந்தல், படாலம், கயப்பாக்கம் உள்ளிட்ட 10 இடங்களில் நேரில் ஆய்வு செய்ய உள்ளனர். தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற நிலையில் நாளை மறுநாள் புயலாக மாற வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இது சென்னையிலிருந்து கிழக்கு தென்கிழக்கு பகுதியில் 990 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேலும் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதன் நீட்சியாக தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை மறுநாள் புயல் உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. புயல் உருவாகும் பட்சத்தில் இதற்கு தாய்லாந்து பரிந்துரைத்த மோந்தா என்ற பெயர் சூட்டப்படும். இந்நிலையில் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது.
வங்கக்கடலில் உருவாக உள்ள புயல் ஆந்திராவை நோக்கி நகரும் என கூறியுள்ள தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த், தமிழ்நாட்டில் மழை பெய்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது என தெரிவித்துள்ளார். இது பெரும்பாலும் வடமேற்கு திசையில நகர்ந்து ஆந்திர கரையை நோக்கி தான் போக போகுது. காக்கிநாடா அருகில் இருக்கக்கூடிய ஆந்திர கரை அருகே கரை கடப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுனால டைரக்டா தமிழகத்திற்கான பாதிப்புங்கிறது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். மழைக்கான வாய்ப்பு இருக்கும். அது முதல் பகுதியில மேற்கு வடமேற்கு திசையில அடுத்த ஒரு 2 நாட்கள் நகரும் போது எவ்வளவு அருகில சென்னைக்கு தமிழக கரைக்கு அருகில வருதோ அதை பொறுத்து மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது தவிர பெரும்பாலும் இது ஆந்திர கரை பகுதியில அதிக பாதிப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக சொல்வேன். வங்கக்கடலில் நாளை மறுதினம் புயல் உருவாக உள்ள நிலையில் விழுப்புரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. குறிப்பாக விழுப்புரம் மாவட்ட கடலோர பகுதிகளான மரக்காணம், எக்கியார் குப்பம், கைப்பாணி குப்பம், வசவன் குப்பம், கூனிமேடு குப்பம் உள்ளிட்ட 19 மீனவ கிராமங்களிலிருந்து 5000 மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இதனால் சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட படகுகள் பாதுகாப்பாக கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று புதுக்கோட்டை மாவட்டத்திலும் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. கோட்டைப்பட்டினம், ஜெகதாப்பட்டினம் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 300 படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டாரத்தில் தொடர் கனமழையால் 3000 ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கின. குறிப்பாக முத்துப்பேட்டை, உதய மார்த்தாண்டபுரம், குன்னலூர், இடும்பாவனம், ஆலங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் நெற்பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்துவிட்டன. வாய்க்கால்களை தூர்வாராததே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டும் விவசாயிகள் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். எல்லாமே சுத்தமாக முழுகி போச்சு. அதுக்கு மெயின் காரணம், மெயின் ரீசனு வாய்க்கால் வெட்டாது தான் காரணம். வாய்க்கால் வெட்டிருந்தாங்கன்னா எங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணி பாதிப்பு வரவே வராது. ஒரு காலம் வாய்க்காலே வெட்ட மாட்டேங்கிறாங்க, எல்லாம் துந்து போய் கிடக்குது. ஒரு ஏக்கருக்கு 10,000 வரைக்கும் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். எல்லாமே எழுதுகிற நிலையில் இருக்கும்போது இப்போ விவசாயிகளுக்கு ஒரு கடுமையான ஒரு இழப்பு ஏற்படுது. எப்படி சாலைகள்லாம் கடுமையாக எப்படி பராமரிக்கலோ அதுமாரி வாய்க்கால்கள் அனைத்தும் முழுமையாக தூர்வாரி கொடுத்தீங்க அப்படின்னா ₹1 நீங்கள் நிவாரணம் கொடுக்க வேண்டியதில்லை, ₹1 அரசாங்கம் செலவு பண்ண வேண்டியதில்லை. காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் கரூர் மாவட்டம் மாயனூர் கதவணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 69,870 கன அடியாக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கதவணையில் உள்ள 65 மதகுகள் வழியாக காவேரியில் வினாடிக்கு 69,070 கன அடி நீர் திறந்து விடப்படுகிறது. மேலும் தென்கரை வாய்க்காலில் வினாடிக்கு 300 கன அடியும், கட்டளைமேட்டு வாய்க்காலில் வினாடிக்கு 200 கன அடியும், புதிய கட்டளைமேட்டு வாய்க்காலில் வினாடிக்கு 300 கன அடியும் திறந்து விடப்படுகிறது. 22% ஈரப்பதம் கொண்ட நெல்மணிகளை கொள்முதல் செய்ய அனுமதிப்பது குறித்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராபர்ட் வழங்க கேட்கலாம். ராபர்ட், விவரங்கள். கண்டிப்பா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று மத்திய குழு 22% ஈரப்பதம் கொண்ட நெல்லை கொள்முதல் செய்வது குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆய்வில் பிரியா பட் அனுப்பமா என்ற 3 பேர் தற்போது இடம்பெற்று செங்கல்பட்டு அருகே உள்ள கீரப்பாக்கம் பகுதியில் அரசு நெல் குடோனில் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அதே மாதிரி விவசாயிகள் கொட்டி வைத்துள்ள பகுதியில் உள்ள நெல்லை மத்திய குழுவினரே தற்போது அவர்களே களத்தில் இறங்கி நெல்லை அப்புறப்படுத்தி அடியில் இருக்கிற நெல்லை, ஈரப்பதம் உள்ள நெல்லை எடுத்து அவர்களே தற்போது சேகரித்து வருகின்றனர். இதனால் விவசாயிகளிடமும் எத்தனை பகுதியில் நெல்லை வைத்துள்ளீர்கள், ஏன் எடுக்கப்படவில்லை அப்படி என்று விசாரித்து வருகின்றனர். விவசாயிகள் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் எங்கள் நெல்லை முளைக்க தொடங்கிவிட்டது. மேலும் அதை கொள்முதல் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. இதை தூத்தி மூட்டை பிடிப்பதற்கான ஒரு நேரம் கூட கிடைக்காத அளவுக்கு தொடர்ந்து மழையினால் பெரிய நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய குழுவினர் விவசாயிகளும் தெரிவித்துள்ளனர். தற்போது கீரப்பாக்கம் பகுதியில் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராபர்ட்.